ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்க போகிற டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காலேஜை வைக்கலாம் அப்படின்னு தெரியாமல் நிறைய மாணவர்கள் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அதனாலேயே நம்ம சேனலில் சென்னை ரீஜனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், கோயம்புத்தூர் ரீஜனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அதே போல் ஏன் திருச்சி ரீஜனுக்கு கூட நம்ம அந்த சைடில் எந்தெந்த கல்லூரிகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் முழுக்க நம்மளுடைய தென் மாவட்டம், அதாவது மதுரை ரீஜனு, திருநெல்வேலி ரீஜனில் ஒரு 10 மாவட்டங்கள் வருது. அதாவது திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, இந்த 5 மாவட்டங்கள். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், இந்த 5 மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள்லாம் தலை சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ் எதுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் டிஎன்ஏ சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தென் மாவட்ட மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே ஒரு தென் மாவட்ட மக்களாக இருக்கலாம். உங்களுக்கு எது நல்ல கல்லூரின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். எல்லாரும் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வேற ஊர்களெல்லாம் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்கள் ஊரில் எது நல்ல கல்லூரிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காலேஜ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய மதுரையில் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ஒரு சூப்பரான காலேஜ், பழமையான கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது பார்த்தீங்கன்னா சிக்ரின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய காரைக்குடியில் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு இன்ஸ்டியூட்டு. இங்கே கட்டாயமாக படிக்கலாம், ஒரு தலை சிறந்த ஒரு கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய காரைக்குடியில் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இந்த காலேஜ்லேயே நீங்கள் படிக்கலாம், ஒரு சூப்பரான காலேஜ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. நம்மளுடைய தென் மாவட்டத்தில் இது ஒரு ஃபேமஸான ஒரு கவர்மெண்ட் காலேஜுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த காலேஜும் சூஸ் பண்ணலாம். அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய கோவில்பட்டியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு பிரைவேட் காலேஜ். இதுவுமே நல்லா இருக்கும், ஒரு பழமையான ஒரு கல்லூரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெப்கோ சிலிங்கிங் இன்ஜினியரிங் காலேஜ், மெப்கோ சிலிங் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய சிவகாசியில் இருக்குது, விருதுநகர் மாவட்டத்தில். ஸோ இந்த காலேஜுமே ஒரு நல்ல பேர் பெற்ற என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லாம் நல்ல பேர் பெற்ற ஒரு கல்லூரியாக தான் பார்க்கப்படுது, ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது நம்மளுடைய மதுரையில் இருக்குது. இதுவுமே ஒரு பிரைவேட் காலேஜ். எல்லாராலும் மதுரை மக்களுக்கு தெரியும் வேலம்மாள் காலேஜை பற்றி. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜாக பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. மதுரையில் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காலேஜுமே ஒரு பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி தான். இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மி ரீஜனல் கேம்பஸில். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் நம்மளுடைய திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒரு கல்லூரி இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இங்கே ஃபீஸ் ரொம்பவே கம்மி. அதே போல் அடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது ஒரு பிரைவேட் காலேஜ். திண்டுக்கல் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிஎஸ்என்ஏங்கிறது ஒரு பேர் பெற்ற ஒரு கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய தேனி போடி நாயக்கனூரில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் காலேஜுங்கிறனால ஃபீஸ் ரொம்பவே கம்மி. இந்த காலேஜுமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எக்ஸேவியர் இன்ஜினியரிங் காலேஜ். இது நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்குது. ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரி, ஒரு பிரைவேட் காலேஜ். அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மக்களுக்கு இதை பற்றி தெரியும், இந்த காலேஜை பற்றி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மி. இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ். இதையுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம். அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை, கோயம்புத்தூர்னு அங்கங்கே அலையாமல் இதிலேயே போய் படிக்கலாங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து நம்மளுடைய எஸ்டி சேவியர் கத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது, நாகர்கோயிலில். அடுத்து இது ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வஉசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்மளுடைய வஉசி காலேஜ் யூனிவர்சிட்டியில் ரீஜனல் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடியில் இருக்குது. இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் தான். அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. சிவகாசியில் ட்ரிபிள் ஏ காலேஜ் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நல்லாயிருக்கும் இந்த காலேஜுமே. அடுத்து காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே விருதுநகரில் இருக்குது. விருதுநகரில் பல கல்லூரிகள் இருக்குது. காமராஜுமே ஒரு சூப்பரான ஒரு கல்லூரி, ஒரு பிரைவேட் காலேஜ். இதுலேயுமே நீங்கள் படிக்கலாம். அடுத்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே விருதுநகரில் தான் இருக்குது. இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக பார்க்கப்படுது. இதுலேயும் நீங்கள் படிக்கலாம். அடுத்து டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா இது தூத்துக்குடியில் இருக்குது. தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும் சிவந்தி ஆதித்தனார் எந்த லெவலுக்கு ஃபேமஸ்னு. அதே போல் அடுத்து கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது.
ரொம்ப ஒரு பேர் பெற்ற ஒரு கல்லூரி KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கல்லூரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரி. அடுத்து SRM மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SRM மதுரை, இது ஒரு SRM தான், எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது. இங்கேயுமே நீங்கள் போய் படிக்கலாம். இது வந்து இந்த கல்லூரியுமே ஒரு பிரைவேட் காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சையது அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஒரு சூப்பரான ஒரு பிரைவேட் காலேஜாக பார்க்கப்படுது. இதுலையுமே நீங்கள் போய் படிக்கலாம். அடுத்து யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திண்டுக்கல்ல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு ரீஜனல் கேம்பஸ் இருக்குது. இங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மி, இதுலையுமே படிக்கலாம், ஒரு நல்ல கல்லூரி இந்த கல்லூரியுமே. அடுத்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. சேது இன்ஸ்டியூட்டு ஒரு அருமையான கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. இந்த கல்லூரியுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SSM இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இதுவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரியாக திண்டுக்கல்ல பார்க்கப்படுது, ஒரு அருமையான கல்லூரியாக. அடுத்து வந்து PSR இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. PSR இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச கல்லூரி. PSR குரூப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய ராமநாதபுரத்தில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு ரீஜனல் கேம்பஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் ஃபீஸ் ரொம்ப கம்மி, இந்த காலேஜுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம், அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு ரீஜனல் கேம்பஸ். அடுத்து வந்து NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், இந்த காலேஜுமே நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. இப்போ பல்வேறு வகையான கல்லூரிகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மாணவர்களே. இப்போ நான் சொன்ன கல்லூரிகள் எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரி. அதனால் இந்த கல்லூரியை தவிர இன்னும் நிறைய கல்லூரிகள் இந்த 10 மாவட்டங்களில், இப்போ நான் சொன்ன மாவட்டங்களில் இருக்கலாம். ஆனால் இந்த கல்லூரிகளுக்கு போட்டி கொஞ்சம் கடுமையாக, மாணவர்கள் அதிகமாக விருப்பப்பட்டு கடந்த வருடங்கள்லாம் எடுத்த கல்லூரிகளை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி மேற்கொண்டு நீங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர், அதே போல் திருச்சி இங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். நான் வீடியோ முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதோட நம்ம காலேஜ் லிஸ்ட்டை ஃபைனலாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. காலேஜ் நம்ம வந்து வீடியோக்கள் நம்மளோட லிஸ்ட்டுங்கிறது ஃபைனல் ஆகுறது. நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சப்போர்ட்டும் நம்மளுடைய வளர்ச்சி, உங்களுக்கான அதுக்கான முயற்சி. தேங்க்யூ, பாய்.